காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று எண்ணத்தில் வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே, என் அன்பு பிள்ளையே. உன்னை காண உன் தாய் ஓடோடி வந்திருக்கின்றேன் பிள்ளையே. என்னுடைய தவிப்பை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. என்னுடைய செல்வமே, உன் தாயின் உடம்பெல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. எரிச்சலை தாங்க முடியாமல் இந்த தாய் என் பிள்ளையை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் அன்பு செல்வமே. என் வாக்கை கேட்க வந்த என் அன்பு பிள்ளையே, இதை உன் கையால் தள்ளிவிட்டு போகாதே. நான் எரிச்சலோடு உன் உடம்பின் எரிச்சல்கள் தாங்க முடியாத ஒரு கட்டத்தில் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் நீயும் என்னை அவமதித்து போலாம், இதை பாதியில் தள்ளிவிட்டு போகலாம். உன் தாயின் கோபம் இன்னும் உன் மீது அதிகமாகிவிடும் பிள்ளையே. கோபத்திற்கு நீ ஆளாக கூடாது என்பதற்காகத்தான் இதை கூட உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. என் உடம்பு முழுவதும் எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த எரிச்சல் தாங்க முடியவில்லை என் பிள்ளையே. இந்த எரிச்சல் எதனால் வந்தது, யார் கொடுத்தது, யாருக்காக கொடுக்கப்பட்டது என்பதை தெளிவாக நீ இறுதி வரை பொறுமையாக கேள் பிள்ளையே. நாளுக்கு நாள் அக்கிரமங்களின் ஆட்டம் அதிகமாகிக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அது குறைவாக போகும்படி ஒன்றும் தெரியவில்லை என் செல்லமே. அவருடைய ஆட்டம் ஆடி முடிவதற்குள் உன்னுடைய ஆட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து காத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தையும் இந்த காலத்தையும் தேடி உன் அன்பு அன்னை, என் அன்பு குழந்தை, நடந்து முடிந்த காரியங்கள் உனக்கு தெரியவில்லை பிள்ளையே. எதனால் இந்த உடம்பில் எரிச்சல் நான் பெற்றிருக்கின்றேன் என்பதை நீ கேட்டால் வேதனை அடைவாய் என் பிள்ளையே. சில நேரங்களில் உன் மனதில் கூட சந்தேகங்கள் வருகிறது. தெய்வம் இங்கு இருக்கிறதா, இல்லை உன் வீட்டில் தெய்வ நடமாட்டங்கள் இருக்கிறதா இல்லையா, இல்லை குலதெய்வமாவது என் வீட்டிற்குள் வசிக்கிறதா இல்லையா, தெய்வ சக்தி என்பது ஒன்று இருக்கிறதா இல்லையா என்று கூட உனக்கு பல முறை சந்தேகங்கள் வந்து போய் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் பாடுகள் அப்படிப்பட்டது. உன்னை கூற இங்கு முடியாது என் தங்கமே. ஏனென்றால் அத்தனை வேதனைகளையும் வலிகளையும் சுமைகளையும் சுமந்து கொண்டிருக்கின்றாய் நீ. எந்த வழியில் எல்லாம் உனக்கு பாதகத்தையும் பாரத்தையும் கொடுக்க முடியுமோ, எந்தெந்த வழியில் எல்லாம் உனக்கு வழிகளை கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்து கொண்டே இருந்தால் உனக்கு இப்படி சந்தேகம் வராமல் போகுமா என் தங்கமே, என் அன்பு பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட பாடுகளைத்தான் உனக்கு அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது பிள்ளையே. இப்போது நீ படும் வேதனைகளுக்கெல்லாம் காரணம் இருக்கிறது. நீ பட்டு கொண்டிருப்பதை சகித்து கொண்டிருக்கிறாய். வெளியில் முதலில் நீ எல்லோரிடமும் பேசுவது போல இப்பொழுதெல்லாம் பகிராமல் இருப்பதனால் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் வேதனைகளை பற்றி அவர்களுக்கெல்லாம் அங்கு செய்திகள் போகவில்லை பிள்ளையே. அதனால் அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது தங்கமே. நாம் செய்வது இவளுக்கு வேலை செய்கிறதா, நாம் செய்யும் செய்வினைகளுக்கு விளைவை அவள் அனுபவிக்கிறாளா இல்லையா என்று அவர்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கே தேவையில்லாமல் செய்து கொண்டிருக்கிறேனா, ஏன் என்ன நான் அங்கு அவர்களுக்கு செய்வினை செய்து கொண்டிருக்கின்றேன்.
ஆனால் அங்கே எதுவும் நடக்க போல எனக்கு தெரியவில்லையே என்று உன் எதிரிகள் கூட்டம் போட்டு என்னதான் அங்கே நடக்கிறது, ஏன் எந்த செய்திகளும் இங்கு வராமல் போய்விட்டது என்று குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, நீ இது எல்லாம் சற்று விழித்து கொண்டு இரு, விழிப்புணர்வோடு இரு. விழிப்புணர்வாகிவிட்டாய் என்று அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. நீ மனிதர்களிடத்தில் புலம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அது எப்படியோ உன் எதிரியின் காதுக்கு போய் நீ படும் வேதனைகள் அனைத்தையும் அவன் பார்த்து ரசித்து சிரித்து கேட்டுக்கொண்டிருந்தான் பிள்ளையே. ஆனால் இப்பொழுதெல்லாம் யாரிடமும் நீ எதையும் பகிர்வதும் இல்லை, பேசுவதும் இல்லை. உனக்கு வரும் அந்த பாடுகளை தெய்வத்திடம் ஒப்படைத்து சகித்து கொண்டிருக்கிறாய் நீ. அதனால் அவன் செவிகளுக்கு போகாமல் இருப்பதால் நீ எப்படியோ தப்பித்து விடுகிறாய், இதிலிருந்து எப்படியோ விலகி விட்டு கொண்டே இருக்கிறாய், இதை தள்ளி விட்டு கொண்டிருக்கிறாய் என்று உன் எதிரி உன் சொந்தங்கள் அனைவரும் ஒன்று கூடி உனக்கு செய்யப்பட்ட வினையின் பாதிப்பு இப்பொழுது என் உடம்பில் எரிச்சலாகி கொண்டிருக்கிறது தங்கமே. இப்போது உன் உடம்பில் எரிச்சல்களை என் உடம்பிற்கு அனுப்பி கொண்டிருக்கிறான் உன் எதிரி. அது எப்படி வந்தது தெரியுமா? யாருக்கு செய்யப்பட்டது தெரியுமா? யாரால் செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா? அனைத்தையும் விலக்கி கூறுகின்றேன், பொறுமையாக கேள் என் பிள்ளையே. உன்னுடைய எதிரி உன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று காத்திருப்பவன், உன்னுடைய வீழ்ச்சியை மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றான். உன்னுடைய உறவுகளின் எதிர்பார்த்து காத்திருக்கின்றான். காத்திருந்து தோல்வியை அனுபவித்து விட்டோமோ என்று அவர்களுக்காக அவநம்பிக்கையில் உன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியாமல் என் பிள்ளையே உன் உடம்பெல்லாம் எரிச்சல் படும்படியான காரியத்தை அவர் உனக்கு நேற்று இரவு செய்து முடித்தார். பிள்ளையே, ஏகப்பட்ட பிரச்சனையில் அமர்ந்திருக்கும் என் பிள்ளை உடம்பில் பல வலிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளை எந்த உடம்பில் எரிச்சலை அனுபவித்து விட்டால் ஏன் பிள்ளை இல்லாமல் போய்விட்டோமே என்று அச்சத்தில் உனக்கு அனுப்பிவிட்ட எரிச்சல் அத்தனையும் நான் இப்பொழுது பெற்று கொண்டு அமர்ந்திருக்கின்றேன். நீ அதை தாங்க முடியாது என்று தெரிந்ததால் அனைத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். உடம்பெல்லாம் அனலாக எரிந்து கொண்டிருக்கிறது. எரிச்சலை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் நான். ஆனால் உன் மனதில் ஒரு சந்தோஷம்தான். என்னால் தாங்க முடியாது எந்த எரிச்சலை என் பிள்ளை பெற்றால் நீ என்ன செய்திருப்பாய் இந்த நேரத்தில்? நீ இருப்பதில் இருந்திருக்கவே மாட்டாய் என்று வேதனைப்படுகின்றேன். ஆனால் நான் பெற்றுக்கொண்டதை நினைத்து சந்தோஷப்படுகின்றேன் என் பிள்ளையே. உன்னிடம் இருந்து இதையாவது முதலில் நான் பெற்றுக்கொண்டு என் குழந்தையை காத்ததை நினைத்து சந்தோஷப்படுகின்றேன் என் பிள்ளையே. என் வேதனைகளை யாரிடமும் கொட்டுவேன்? என் பிள்ளையிடம் நடந்ததை கூற வேண்டுமென்று உன்னை தேடி வந்தேன் தங்கமே. நடந்து கொண்டிருப்பதை சொல்ல வேண்டும் என்று, நடக்கப் போவதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. அதனால்தான் உன் தாய் உன்னை தேடி தேடி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் உனக்கு முடிவு கட்ட வேண்டுமாம். நீ இந்த உலகத்தில் நடமாடக்கூடாதாம். இப்படிப்பட்ட எண்ணங்களை சுமந்து கொண்டிருக்கும் உன்னுடைய நெருக்கமான உறவுகள் உன்னுடைய எதிரியாக நின்று மூன்றாவது ஒரு ஆள் தங்கமே, மூன்றாவதாக ஒரு எதிரி உனக்கு இருக்கின்றான் பிள்ளையே. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன். உன் உறவு அல்லாமல் இருக்கும் ஒருவன் உன் உறவுகள் இந்த மூவரும் கை கோர்த்து நிற்கின்றார்கள்.
வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய சொந்தங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னை பற்றி பேச்சுக்களைத்தான் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரம் கிடைத்தாலும் உன்னை பற்றித்தான் அங்கே பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எண்ணம் என்ன தெரியுமா? உன்னால் குடும்பங்கள் பிரிந்து உன்னால் குடும்பத்திற்குள் பிரச்சனை வர வேண்டும். உன்னை பார்த்து பல விஷயங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை பற்றிய பல பேச்சுகள் இங்கு போய்கொண்டிருக்கிறது. உன்னை போல இல்லையே என்ற எண்ணமும் வந்து அவர்களுக்கு உன் மீது பொறாமை எண்ணமும், உனக்கு நெருக்கமாக இருப்பவர்களிடத்திலும் உனக்கு நெருங்கிய உறவுகளிடத்திலும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்திலும் கூட உன்னை பற்றி வேண்டாததையும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் பிள்ளையே. இன்னொன்றும் கேள், மற்ற நேரத்தில் ஒன்று கூடி இருக்கும் அந்த உறவுகள் அவர்களுக்குள் என்ன நடந்தாலும் உனக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கிறார்கள். உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று பேசி திட்டம் போட்டுத்தான் அத்தனை பேரும் உன்னை ஒதுக்கி வைத்து தனியாளாக்கி இப்பொழுது நிறுத்த வேண்டும். உன் பாடுகளை நினைத்து நினைத்து தனியாக நீ சாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பிள்ளையே. அதைத்தான் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ ஒன்று செய். இந்த உறவுகளை நினைத்து நீ வருத்தப்படுவதை முதலில் விட்டுத்தள் தங்கமே. அனைவருக்கும் உன் மீது அக்கறையும் இல்லை, பாசமும் இல்லை. அதை நினைத்து கவலை கொள்ளாதே. தான் உன்னுடைய குடும்பம் செழிப்பாகவும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் தங்கமே. இன்னும் அதிகமான வேதனைகளை உனக்கு அவர்கள் கொடுத்தாலும் அதை உன் தாய் வாங்கிக் கொள்வேன் தங்கமே. உன்னை இறுக பற்றிக் கொள்வேன் குழந்தையே. என்னையே எனக்கென்று கதியாக என்னிடம் அனுதினமும் இதை கேட்கும் உனக்காக இந்த தாய் செய்யும் கைமாறு தங்கமே, அதை நான் பெற்றுக்கொள்வேன். இந்த கர்மவினை உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன்னால் தாங்க முடியாத அளவு மட்டும்தான் உனக்கு வேதனையை கொடுப்பேன். அவர்களிடம் கொடுக்கும் அனுமதிப்பேன். நான் அதற்கு மீறி எதையும் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு வழிகளும் உன் பாதையை சரி செய்யத்தான் பிள்ளையே. பாடுகளை அனுபவித்தாதான் பாதை வழி மாறாமல் சரியாக போகும். பக்கத்தில் இருக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது முகத்திரை கிளியும் பிள்ளையே. அதற்காகத்தான் அதையும் உன்னிடம் கொடுக்கின்றேன். இல்லை என்றால் அதுவெல்லாம் உன் தாயே பெற்றுக்கொண்டு உன்னிடம் நாடகக்காரர்களை வெளிப்படுத்த முடியாமல் போய்விடுமோ என்பதால் தான் பல பாடுகளை நீயும் அனுபவிக்கிறாய். உன்னால் நானும் அனுபவிக்கின்றேன். அனைத்தையும் உன்னிடம் இருந்து விலக்கி உன்னை நல்வாழ்வு பெற செய்வேன் தங்கமே. உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் எந்த கவலையும் வருத்தத்தையும். உடம்பு வேதனைப்படும் அளவில் வேதனைகளையும் உன்னால் தாங்க முடியதைத்தான் உனக்கு பெற்றுக்கொள்ள செய்வேன். உனக்காக நான் இருப்பேன். உன் வழிகளை சுமந்து நான் இருக்கின்றேன். உன் பாரத்தை பெற்றுக்கொள்ள நான் இருக்கின்றேன் தங்கமே. எதற்காகவும் கலங்காதே, தைரியமாக இரு. என்னுடைய எரிச்சல் அடங்க நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் அன்பு பிள்ளையே? உன் தாய்க்காக குளிர்ந்த நீரை ஒரு பாத்திரத்தில் நிரப்பி உன்னுடைய பூஜை அறையில் எடுத்து வந்து வைப்பில்லையே. சிறிதளவு மஞ்சளை அதில் போடு. என் தங்கமே, உன் தாயின் எரிச்சல் குளிரப்படும். என் பிள்ளையே, நீ செய்யும் இந்த காரியம் இந்த தாயின் எரிச்சலை தணிக்கும் தங்கமே. எரிச்சல் எனக்கு போக வேண்டும் பிள்ளையே. இந்த எரிச்சல் அவனுக்கு திரும்ப கொடுப்பதற்காக சொல்கின்றேன். உன் காதுகளில் கேட்க போகின்றாய். நெருங்கிய உறவாக இருக்கும் அவர்களுக்கு, உனக்கு எதிராக இருப்பவர்களுக்கும் நான் கொடுக்கும் தண்டனை எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இது சத்தியம் பிள்ளையே. நான் சொல்வது உனக்கு
அனைத்தும் தெய்வ வாக்குக்கு சமம் என்பது சத்தியம் பிள்ளையே. இது எல்லாம் நடந்து தீரும் பிள்ளையே. உன்னை காப்பாற்றி தீருவேன். அனைத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றியே தீருவேன். என் தங்க பிள்ளையே, அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடத்தி உனக்கான வாழ்வை உனக்கு பறிமுதல் செய்து கொடுப்பேன். உன் தாய் உனக்காக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு நடப்பதை நான் பெற்றுக்கொள்கின்றேன். இந்த தாய் வருவாள் போவாள் என மட்டும் ஏளனமாக எண்ணி விடாதே குழந்தையே. அனைத்தும் உன் நன்மைக்காக மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுது நீ புரிந்து கொள்கின்றாயோ அப்பொழுதிலிருந்து அனைத்திற்கும் உனக்கு விடை கிடைக்கும் என் பிள்ளையே. அதுவரை உன் தாய் உன்னை விட்டு விடுவேன் என்று நினைக்காதே. உனக்கு துணையாக நின்று உன் கண்ணில் அர்த்தமையும் காட்டுவேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.